வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். மே 31 அரசாங்க விடுமுறையாக அறிவிப்பு. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகள் முடக்கம், பொதுமக்கள் தவிப்பு. 2 நாட்கள் மதுபான சாலைகளுக்கு பூட்டு. 24 மணித்தியாலத்துக்குள் மீண்டும் பாரிய சரிவை சந்தித்த இலங்கை ரூபா. அவதானத்துடன் இருக்கவும் பொதுமக்களிடம் பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வடக்கில் படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு, பிரதி அமைச்சரின் முக்கிய தகவல். டெங்கு நோயினால் 17 பேர் உயிரிழப்பு. கொடூரமாக மனைவியை வெட்டி கொலை செய்த கணவன், போலீசார் தீவிர விசாரணை. வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திடீர் கைது. அம்பாறையில் பாரிய விபத்து, இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழப்பு. 20 நாட்களிலேயான பச்சிளம் சிசுவை விற்ற தாய், வாங்கிய பெண்ணும் கைது. மரக்கறி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். மட்டக்களப்பில் 2 குழந்தைகள் பரிதாபகரமாக உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரச வெசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 2026 3/30ஆம் தேதி அன்று எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய 2026 5/27ஆம் தேதி முதல் 2026 6/2ஆம் தேதி வரையிலான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இன்று மே 27ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியை வெசாக் வாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு கடந்த 2 மாதங்களாக பணிப்பாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்படாததால் திணைக்களத்தின் அன்றாட பணிகள் முடங்கியுள்ளதாக உள்ளக தரப்புகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கடந்த மார்ச் இறுதியில் கைது செய்யப்பட்டதை அடுத்து நிர்வாக நடவடிக்கைகள் மந்தகதியில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் சுமார் 10 லட்சம் வாகன இலக்கு தகடுகளும் 3 லட்சம் ஓட்டுநர் உரிமங்களும் விநியோகிக்கப்படாமல் 2 வருடங்களாக நிலுவையில் உள்ளதனால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். முன்னாள் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டமை குறித்து அமைச்சு மட்டத்தில் கொள்கை ரீதியான முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்றும், அஞ்சல் மூலம் விண்ணப்பங்களை அனுப்பும் 14 ஆஃப்லைன் மாவட்ட அலுவலகங்களை தாமதங்களை தவிர்க்கும் பொருட்டு ஆன்லைன் மயமாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெசாக் வாரத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியிலுள்ள மதுபான சாலைகள் 2 நாட்களுக்கு மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அரச வெசாக் நிகழ்வை முன்னிட்டு மே 30, 31ஆம் தேதிகளில் 2 நாட்களிலும் மதுபான சாலைகள் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை வெசாக் வாரத்தை முன்னிட்டு ஜூன் 30, 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் மூடப்படுகின்றன. இதனால் இறைச்சி வெட்டும் கடைகள், கூடங்கள், சூதாட்ட நிலையங்கள், கேளிக்கை விடுதிகள் ஆகியவற்றை மூடுமாறு அரச நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி மேலும் சரிவடைந்து டாலரின் பெறுமதி மீண்டும் உயர்ந்துள்ளது. இதன்படி நேற்று முன்தினம் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதியானது 330 ரூபாவை தாண்டியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் நேற்று வெளியிடப்பட்ட தினசரி நாணய மாற்று வீத அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் கருணை அமரசூரியவின் பெயர், புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் போலி செய்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரதமரின் அலுவலகம் அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் போலி காணொலிகள் மற்றும் பிரதமரின் புகைப்படத்தை உள்ளடக்கிய தயாரிக்கப்பட்ட போலி பதிவுகளை சமூக ஊடகங்களில் சில தரப்பினர் வெளியிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பல்வேறு தொழில் முனைவோர் வாய்ப்புகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கைகள் தொடர்பான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இவ்வாறான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எத்தகைய செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இதுகுறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் பிரதமரின் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசாங்கத்துக்கும் பிரதமரின் தனிப்பட்ட நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் எவ்வாறான போலி செய்திகளை உருவாக்குவதும் அவற்றை சமூக ஊடகங்களில் பகிர்வதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் சில குறிப்பிட்ட காணிகளை விடுவிப்பதானது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தீர்மானங்களிலேயே தங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இதுவரை டெங்கு நோயினால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 9 வயது மற்றும் 2.5 வயதுடைய 2 சிறு குழந்தைகளும் அடங்குவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 32,071 உள்ளது. இதற்கிடையில் நிலை பெறும் மழைக்கால வானிலையை கருத்தில் கொண்டு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளது. இதன்படி டெங்கு பரவும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் ஜூன் 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, கண்டி, இரத்தினபுரி, கேகாலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் கல்முனை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலும் செயல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் நொச்சியாகமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வெட்டி கணவன் படுகொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வாளால் வெட்டி படுகொலை செய்த கணவன் தப்பியோடியுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் நொச்சியாகமை பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான 41 வயதுடைய பெண்ணே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு கொலையாளியான 45 வயதுடைய கணவன் கடுமையான மதுபோதையில் வீட்டுக்கு வந்தபோது கணவனுக்கு மனைவிக்கும் இடையே ஏற்கனவே இருந்த குடும்ப தகராறு தொடர்பில் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த கணவன் வீட்டிலிருந்த வாளை எடுத்து மனைவியை சராமரியாக வெட்டியுள்ளார். இதில் கடுமையான வெட்டுக்காயங்களுக்குள்ளான பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இக்கொலை சம்பவத்தை தொடர்ந்து கொலையாளியான கணவன் அப்பிரதேசத்தை விட்டு தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தப்பியோடியுள்ள சந்தேக நபரான கணவனை கைது செய்வதற்காக நொச்சியாகமை போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். வேயாங்கொடையில் உள்ள மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த அதிகாரியை கைது செய்துள்ளனர். சீன நாட்டவர்கள் 19 பேரின் கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் போலீஸ் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆம்பாறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட டிராக்டர் சந்தைக்கு அருகில் டெப்பர் வாகனம் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். புத்தகங்கள பகுதியிலிருந்து ஹோல்மென்கள நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் பாலிகாசுற்று வட்ட பகுதியிலிருந்து ஆம்பாறை பொது வைத்தியசாலை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் மோதி நேற்று முன்தினம் இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பின்னால் பயணித்த 3 காயமடைந்து ஆம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் 2 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எவ்வாறு உயிரிழந்தவர்கள் தடயத்தலாவ மற்றும் நவகம்புர பிரதேசங்களைச் சேர்ந்த 23 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஆம்பாறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கொஸ்கொட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட காலி கொழும்பு பிரதான வீதியில் யாலே கம சந்திக்கும் அருகில் காலி நோக்கி பயணித்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்றும் மோதி பாதசாரியொருவர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிறந்து 20 நாட்களேயான பச்சிளம் சிசுவை 1 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்த இளம் தாயொருவரும் அக்குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண்ணும் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 25 வயதுடைய இளம் தாயிடம் போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் குடும்பத்தில் நிலவிய கடுமையான பொருளாதார கஷ்டம் மற்றும் வறுமை காரணமாகவே தான் பெற்ற குழந்தையை விற்க துணிந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் சட்டவிரோதமாக குழந்தை விற்பனை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகளின் கீழ் குழந்தையை பெற்ற தாயும் அதனை விலைக்கு வாங்கிய பெண்ணும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீட்கப்பட்ட சிசுவின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் கரிமிளகாய் 580 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு அதேவேளை வவுனியாவில் 450 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது.
வவுனியாவில் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 300 ரூபாய்க்கும், நுவரெலியாவில் 270 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் 1 கிலோகிராம் கேரட் 420 ரூபாய்க்கும், நுவரெலியாவில் 330 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1 கிலோகிராம் லேக்ஸ் 310 ரூபாய்க்கும், வவுனியாவில் 380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை வவுனியாவில் 1 கிலோகிராம் கோவா 300 ரூபாய்க்கும், நுவரெலியாவில் 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் உள்ள விடுதியொன்றின் அறையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக 2 சிறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். இந்த அனர்த்தத்தில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 5 மற்றும் 3 வயதுடைய 2 குழந்தைகளே உயிரிழந்துள்ளனர். பதுளை பகுதியிலிருந்து மருத்துவ தேவையொன்றுக்காக மட்டக்களப்பு வருகின்ற குடும்பம் ஒன்றே விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளது. சம்பவம் நடந்த வேளையில் குறித்த குழந்தைகளின் தாய் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தந்தை தங்கியிருந்த விடுதி அறையை பூட்டிவிட்டு வெளியில் உணவு வாக்குவதற்காக சென்றுள்ளார். தந்தை வழியில் சென்றிருந்த நேரத்தில் விடுதி அறையில் இந்த மெத்தை திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் அறை முழுவதும் அதிகளவில் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளதனால் அறை பூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த நச்சு புகையை சுவாசித்தமையினாலும் ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாகவே குழந்தைகள் இருவரும் அறையின் உள்ளேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மட்டக்களப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.